Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட் ஃப்ளவர் வச்சு செம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஆனியன் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்பதான் நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் Zara. இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்க அரிசி மாவு சேர்க்கறதால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கூடவே 3 மேஜை கரண்டி அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா சுட சுட இருக்கும் போதே நம்ம மாவுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுவுமே நம்மளோட சமோசாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இத கை பொறுக்கிற சூட்ல இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம காய்ச்சி சேர்த்த ஆயில் நல்லா சூடா இருக்கும் போதே நம்ம மாவு கூட கலந்து விட்டாதான் சமோசா நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் இலகலான பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம ரொம்ப டைட்டாவும் இல்லாம மீடியம் திக்னஸ்ல நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு மாவோட தன்மை பொறுத்து தண்ணி கூடவோ குறைவோ தேவைப்படலாம். இன்னைக்கு நான் இந்த கப்ல ஃபுல்லா 1 கப் எடுத்திருந்தேன். 3/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா யூஸ் பண்ணிருக்கேன். சோ உங்களோட மாவோட பதம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல இந்த மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு நல்லா பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ இன்னொரு செப்பரேட் பவுல் எடுத்துட்டு அதுல 3 மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியா இல்லாம மீடியம் திக்னஸ்ல சாப் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்திருக்கேன். உங்களோட கார தேவைக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் மிளகாய் தூளும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை ரொம்ப ரொம்ப குட்டி பசங்க உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா கிரீன் சில்லியை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மிளகாய் தூள் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளவு கம்மியா வேணுமோ அந்த அளவு கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியனை இதுல சேர்த்து லைட்டா வதக்கிக்கணும். லைக் மீடியம் ஹை ஹீட்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கினா போதும். ரொம்ப நேரம் நம்ம இத குக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்ப நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மீடியம் ஹைல ஆனியனை வதக்கி எடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆனியன்ல இருக்க அந்த தண்ணி சத்து எல்லாம் ட்ரை ஆகி நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நான் அப்படியே வச்சிட போறேன். சோ நம்ம சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் பண்ணும்போது அந்த பாத்திரத்தோட ஹீட்லயே ஆனியன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி ரெடியா இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு சப்பாத்தி மாவு எடுத்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் போல நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி நீல வாக்குல உருட்டிட்டு நமக்கு தேவையான சைஸ்ல சின்ன சின்ன பால்ஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு செப்பரேட் பிளேட்ல சப்பாத்தி தட்டும் போது நம்மளுக்கு மாவு தூவுறது தேவைப்படும் இல்லையா, அதனால எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவு தூவி நம்ம ரெகுலரா எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அந்த மாதிரி தான். பட் சப்பாத்தியை விட ரொம்ப தின்னான ஒரு லேயரா நமக்கு இந்த ஷீட் வேணும். பாருங்க எந்த அளவுக்கு தின்னா நான் தேய்ச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வீடியோல சரியா தெரியுதா அப்படின்னு தெரியல. நம்ம கையை ஷீட்டுக்கு பின்னால வச்சோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா தெரியணும். அதுதான் கரெக்டான திக்னஸா இருக்கும். இப்ப நம்ம தோசை தவாவை சூடு பண்ணிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்த சப்பாத்திய 2 பக்கமும் மைல்டா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வேக வெட்டி எடுத்துக்கணும். நம்ம கலர் சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல 2 சைடும் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணி கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க சமோசாவை மடிக்கும் போது உடஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ கவனமா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் குக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு திக்கான பேஸ்டா கரைச்சி எடுத்துக்க போறேன். இது நம்ம சமோசாவை மடிக்கும் போது ஒட்டுறதுக்காக பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்றதுக்காக தான். பாருங்க இந்த அளவு திக்னஸ் இருந்தா போதும். இன்னைக்கு நான் ரொம்ப குட்டியான சைஸ்ல தான் இந்த சப்பாத்திகளை தேய்ச்சி எடுத்திருக்கேன். சோ இதை நான் 2 ஷீட்ஸா தான் கட் பண்ணிக்க போறேன். ஓரத்துல கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிற பார்ட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நடுவுல கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்பாத்தில 2 ஷீட் கிடைக்கும்.
இதே நீங்க கொஞ்சம் பெரிய சப்பாத்தியா தேய்ச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஷீட்ல நமக்கு 3 சமோசா செய்யறதுக்கான ஷீட் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம ஓரங்கள்ல வெட்டி எடுத்த சப்பாத்தி துண்டுகளை நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஸ்டஃபிங்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த சமோசாவை நீங்க ஆயில்ல ஃப்ரை பண்ணாம லைட்டா ஆயில் பிரஷ் பண்ணிட்டு ஏர் ஃப்ரையர்லயோ அப்படி இல்லைன்னா ஓவன்லயோ கூட குக் பண்ணி எடுக்கலாம். ஆயில் கம்மியா ஹெல்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தியான ஆப்ஷனா அது இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி வெட்டி எடுத்து வச்சிருக்க ஷீட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம சமோசா ஷேப்ல மடிச்சு எடுத்துக்க போறோம். ஓரங்கள்ல பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம லைட்டா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஸ்டஃபிங்ஸை சமோசாவில் வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஆப்போசிட் சைட்லயும் மாவு தடவிட்டு நம்ம நல்லா டைட்டா ஒட்டி எடுத்துக்கணும். ஸ்டஃபிங்ஸ் வைக்கும்போது ரொம்ப ஓவர் ஃபில் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஓவர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க கரெக்டான பதத்துல சப்பாத்திய வேக விட்டு எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது ஓவர் குக் பண்ணாம கரெக்டான நேரத்துல நான் சொன்ன மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க மடிக்கும் போது உடைஞ்சு வராது. சோ வந்து இன்கேஸ் நீங்க மடிக்கும் போது உடையுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க அந்த குக் பண்ற டைமை கம்மி பண்ணிக்கணும். சோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அவ்வளவுதான். இதே மாதிரி நான் மீத இருக்க எல்லா ஷீட்ஸ்லயும் ஸ்டஃபிங்ஸ் ஃபில் பண்ணிட்டு மடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ எல்லா சமோசாவையும் நான் மடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ கடாயில ஆயில சூடு பண்ணிட்டு நம்ம மிதமான தீயில வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாக்களை பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். டீ டைமுக்கு சாப்பிடுற மாதிரி செம்ம டேஸ்டியான ஒரு வீட் ஃப்ளவர் ஆனியன் சமோசா எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு இன்ஸ்டால சென்ட் பண்ணுங்க. போட்டோஸ் எடுத்தீங்கன்னா அதையும் மறக்காம சென்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சேனல் பத்தின அப்டேட்ஸ் நான் அதுலயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறக்காதீங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.